எல்லோருக்கும் வணக்கம். பொது நிதி நடைமுறைகள் தொடர்பாக அல்லது நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகளினுடைய அத்தியாயம் 2 என்பது 4 பிரிவுகளை கொண்டது. ஆணைச்சீட்டுகளும் கட்டுநிதி அதிகாரமும், செலவிற்கான அதிகாரங்களும் கட்டுப்பாடுகளும் பொறுப்புகளும், அமைய தொழிலாளர்களை அமர்த்துவதற்கான அதிகாரங்கள் அல்லது தத்துவங்கள், 3வது நட்டங்களும் விடுவித்தல்களும் அல்லது விட்டு விடுதல்களும் என்று சொல்லலாம். 4வது பலவிதமானவை, பல இனமானவை, மிசலேனியஸ் என்று சொல்லுவீங்க. இப்படி 4 பிரிவுகளை கொண்டது. இதுல நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பது தொடர்பாக நாங்கள் நிறைவா படிச்சிருக்கிறோம். அது பெருந்தொகையாக கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி. அதுல வரக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றையும் பார்த்து அதுதான் இதற்கு முன்னர் நடந்த செயலமர்வுகள்ல பேசி நிறைவு செய்திருக்கிறோம். அது தொடர்பான காணொளிகளை திரும்ப ஒரு தடவை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அண்மை காலத்தில் நாங்கள் செயலமர்வுகளுக்கு இடையிலான இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது உங்களுடைய ஊக்கக்குறைவுக்கு ஒரு வழியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக படித்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக ஆணைச்சீட்டுகளும் கட்டுநிதி அதிகாரமும் என்கிற நிதி ஒழுங்கு விதி 90 இருந்து எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கும். முதல்ல ஆணைச்சீட்டுகள் தொடர்பில் பேசுவதற்கு முன்னால உங்களுக்கு அடிப்படையான சில விடயங்கள் விளங்கும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்பது வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதி. என்ன வரவு செலவு திட்டம் என்றது அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற வருமானங்கள், அதற்கான வழிவகைகள், அரசாங்கத்தினுடைய செலவினங்கள், அவை மேற்கொள்ள இருக்கிற வழிமுறைகள் என்பதை அடுத்த ஆண்டுக்கு திட்டமிடுகிற ஒரு ஆவணம் வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டம் என்றால் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நான் ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். அடுத்த ஆண்டுக்குரியதை இந்த ஆண்டிலேயே திட்டமிடுகிறது தான் வரவு செலவு திட்டமாக இருக்கும். அப்ப அதுல செலவினங்கள், அடுத்த ஆண்டுக்குரிய செலவினங்களை திட்டமிடுகிற போது அந்த செலவினங்கள் கூட 2 விதமாக நாங்கள் வகைப்படுத்துகிற நாங்கள் அரசாங்கம் பொது நிதியிலிருந்து அல்லது திரட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய செலவினங்களை 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக நான் அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாம் அத்தியாயம் பார்க்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்துவோம். ஒன்று வழங்கல் செலவினங்கள், ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அனுமதிக்கப்படுகிற செலவினங்கள். அதாவது பாராளுமன்றத்தினுடைய அனுமதி அதுக்கு பெறப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி அது தொடர்பான சீராக்கங்கள் செய்து கூட்டி குறைச்சு அதில் திருத்தங்கள் செய்து அனுமதிக்கப்படுவது வழங்கல் சேவைகளுக்கான செலவினங்கள் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால் அனுமதிக்கப்படுவது. 2வது விசேட சட்ட செலவினங்கள் என்று சொல்றது. விசேட சட்ட செலவினங்கள் என்று சொல்றது பிள்ளைகள், பாராளுமன்றத்தில் அதற்கு அனுமதி தேவையில்லை. அது வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக காட்டப்படும். அது ஒரு அட்டவணையாக தனியாக காட்டப்படும், 2வது அட்டவணையாக அது காட்டப்படுமே தவிர அதுக்கு பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி அனுமதி பெற தேவையில்லை. அது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தினாலேயோ அல்லது அதற்கென உருவாக்கப்பட்ட பாராளுமன்றத்தினாலே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சில சட்டங்களினாலேயோ அந்த செலவினங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெற தேவையில்லை. அப்ப இதைத்தான் நாங்கள் விசேட சட்ட செலவினங்கள் என்று சொல்ல போறோம். இது என்னுடைய ஆழமான புரிதல் உள்ளவர்கள் என்னோட கோவிச்சு கொள்ளக்கூடாது. நான் ஒரு அடிப்படையை விளங்கப்படுத்தினால்தான் நாங்கள் போகலாம் என்கிற அடிப்படையில் இந்த விடயத்தை சொல்லுங்க. அப்ப கவனிங்க, திரட்டு நிதியில இருந்து அல்லது பொது நிதியில இருந்து மேற்கொள்ளப்படுகிற செலவினங்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்க போகிறோம். ஒன்று அந்த ஆண்டுக்கு பட்டியல் படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும், பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். அது வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அனுமதிக்கப்படுவது வழங்கல் சேவைகள் என்று சொல்லப்படும்.
ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்துக்கு புறம்பாக ஏற்கனவே அரசியல் அமைப்பினால் அல்லது பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட வேறு சட்டங்களினாலே அதிகாரம் அளிக்கப்பட்ட செலவினங்கள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தில் அனுமதி பெற தேவையில்லை. அது தனியாக வரவு செலவு திட்டத்தில் காட்டப்படும், அவ்வளவுதான். அதை நாங்கள் சொல்லுகிறது விசேட சட்ட சேவை. விசேட சட்ட சேவைக்கான செலவினங்கள். இப்ப 2 செலவினங்களை கற்பனையில நீங்க வச்சுக்கொள்றீங்க. ஒன்று வழங்கல் சேவைகள், 2வது விசேட சட்ட சேவைகள். சரிதானே? இப்ப 2 விதமான செலவினங்களும் இருக்கு. இந்த செலவினங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த செலவினங்களுக்காக ஒவ்வொரு செலவினங்களுக்காகவும் எவ்வளவு நிதி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பது அங்கு காட்டப்பட்டிருக்கும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திலேயோ அல்லது வரவு செலவு திட்டத்திலேயோ ஆண்டு மதிப்பீடு என்று நாங்கள் சொல்லுவோம். வரவு செலவு திட்டம் என்ற வார்த்தைக்கு மேலதிகமா ஆண்டு மதிப்பீடு. ஆண்டு மதிப்பீட்டுக்குள்ளதான் முதலாம் அட்டவணையில வழங்கல் சேவைகளும் அதன் பின்னாக 2ஆம் அட்டவணையில விசேட சட்ட சேவைகளும் காட்டப்பட்டிருக்கும். இது எல்லாம் ஆண்டு மதிப்பீட்டினுடைய முதலாம் 2ஆம் அட்டவணைகள் என்று வச்சுக்கொள்வோமே. சரி, இப்ப ஆண்டு மதிப்பீட்டுல காட்டப்பட்ட ஏற்பாடுகள் என்பது எந்த எந்த செலவினங்களுக்கு எவ்வளவு தொகை பாராளுமன்றம் அனுமதித்தது என்கிற பட்டியல். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட ஆண்டு மதிப்பீடுகளுக்கு அமைவாக திரைசேரியில இருந்து பணம் வழங்கப்பட வேண்டும். ஆண்டு மதிப்பீடு ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட தொகைக்குத்தான் திரைசேரியினால பணம் வழங்கப்படும். திரைசேரியில இருந்து பணத்தை வழங்குவது யார் என்றால் நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் தான் இந்த பணத்தை வழங்குவதற்கு பொறுப்பாக இருப்பார். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 150வது பிரிவு இதை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தின் 150வது பிரிவு அதனுடைய 1வது பகுதி சொல்லுது, நிதி அமைச்சரால முறைப்படி ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்பட்டால் மட்டும்தான் திரைசேரி பணத்தை வழங்கும். நிதி அமைச்சர்னால ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்பட்டால் மட்டும்தான். ஆணைச்சீட்டுன்னா ஒரு வாரண்ட் செக் மாதிரி என்று வையுங்களேன். நிதி அமைச்சர்னாலே ஆணைச்சீட்டு ஒன்று வழங்கப்பட்டால் மட்டும்தான் திரைசேரி பணத்தை வழங்கும். 2வது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, பாராளுமன்ற சட்டம் ஒன்றினாலே, அதாவது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலேயோ அல்லது ஏனைய சட்டங்களினாலேயோ அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான், அதாவது ஆண்டு மதிப்பீட்டிலே அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்குவார். இவ்வளவும் இப்போதைக்கு காணும். இனி நான் 1வது அத்தியாயத்தை ரிவிஷன் செய்கிற நேரத்தில் இன்னும் அழகாக அதை படிச்சு கொண்டேன். எங்களுக்கு ஒரு விடயம், ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா எங்கள்கிட்ட இருக்குது. ஆண்டு மதிப்பீடுகளில் செலவுகள் காட்டப்பட்டிருக்கும். அந்த செலவுகள் 2 விதமாக இருக்கும். ஒன்று வழங்கல் சேவைகள், அது ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று மேற்கொள்ளப்படுகின்ற செலவினங்களை குறிக்கும். 2வது விசேட சட்ட சேவைகள், இது ஆண்டு மதிப்பீட்டில் தனியாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால் பாராளுமன்றத்தில் ஆண்டுதோறும் அனுமதி பெற தேவையில்லை. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தினாலேயும் ஏனைய சட்டங்களினாலேயும் அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். இந்த 2ம் இணைந்ததாக வழங்கல் சேவைகள், விசேட சட்ட சேவைகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக ஆண்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அந்த தொகைக்கு நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்கினால் யார் யாருக்கு நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு திரைசேரி நிதியை வழங்கும். நிதியை வழங்கும்படி ஆணைச்சீட்டு வழங்குறது யாரு? நிதி அமைச்சர். அப்ப ஆணைச்சீட்டு நிதி அமைச்சரின் கைப்பட வழங்கப்படுவதாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி, நிதி ஒழுங்கு விதி 90ல உங்கள்கிட்ட கேள்வியை கேட்கிறது, நிதியமைச்சர்னால வழங்கப்படத்தக்க ஆணைச்சீட்டுகள். இந்த நிதியமைச்சருக்கு ஆணைச்சீட்டை வழங்குகிற அதிகாரம் அவை போன்றவை நாங்கள் 1ஆம் அத்தியாயத்தில் படிப்போம். அதை பற்றி இங்கே நாங்கள் கதைக்கையில் நிதியமைச்சர்னால வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டுகள் அவற்றினுடைய வகை தொடர்பாக நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். ஒவ்வொரு ஆணைச்சீட்டு. இப்ப 1வது பொது ஆணைச்சீட்டு.
பொது ஆணைச்சீட்டு. பொது ஆணைச்சீட்டு என்றால் என்ன என்கிறத நாங்கள் சாதாரணமாக விளங்கிக் கொள்வோம். நான் இப்போ முதலே பிள்ளைகளை சொல்லி இருக்கிறேன். இந்த செலவினத்துல ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால அனுமதிக்கப்பட்ட செலவினம், ஒதுக்கீட்டு சட்ட செலவினங்கள் அல்லது வழங்கல் சேவைகள். ஒதுக்கீட்டு சட்ட செலவுகள் அல்லது வழங்கல் சேவைகள். இப்ப வழங்கல் சேவைகளுக்காக ஆண்டு மதிப்பீட்டில் ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் முதலாவது பகுதியில காணப்படும் வழங்கல் சேவைகள். ஆண்டு மதிப்பீட்டின் பகுதி 1 வழங்கல் சேவைகளுக்கான செலவினங்கள் காட்டப்பட்டிருக்கும். அந்த செலவினங்களை செய்வதற்காக வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. விளங்குதா? ஏன் இது வழங்கல் செலவினங்களுக்காக ஆண்டு மதிப்பீட்டின் பகுதி 1 காட்டப்பட்டுள்ள செலவினங்களை செய்வதற்காக நிதியமைச்சரினால வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது. இதுல 2வது விடயமாக நாங்க பார்க்க வேணும், சில வேளைகள்ல இந்த ஆண்டு மதிப்பீட்டுல வழங்கல் சேவைகளுக்கு என ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை, ஆண்டு மதிப்பீட்டில் வழங்கல் சேவைகளுக்கு என ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளில் ஏதேனும் ஒரு பகுதியை விசேட சந்தர்ப்பங்களில் நிறுத்தி வைத்திருக்கும்படி அமைச்சரவை நிதி அமைச்சரை பணிக்கலாம். விளங்குதா? உங்களுக்கு திருப்பி சொல்லுறேன். வழங்கல் சேவைகளுக்காக பாராளுமன்றம் அனுமதி வழங்கி இருக்கு. ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தின் 1ஆம் பகுதியில வழங்கல் சேவைகள் மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு செலவினத்துக்கும் தொகையை அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு அந்த தொகையை விடுவிப்பதற்காக வழங்கப்படுவதுதான் பொது ஆணைச்சீட்டு. 2வது விஷயம் நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால மேலதிகமாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இவ்வாறு வழங்கல் சேவைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளில் ஒரு பகுதியை நிறுத்தி வைத்துக்கொண்டு, பிடிச்சு வச்சுக்கொண்டு பொது ஆணைச்சீட்டை வழங்கும்படி நிதி அமைச்சரை விசேட சந்தர்ப்பங்களில் அமைச்சரவை பணிக்கலாம். அப்ப இதையும் நீங்க மேலதிகமாக மனசுல வச்சிருக்க. சரிதானே? முதலாவது பொது ஆணைச்சீட்டு என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட இவ்வளவு எழுதினா சரி. ஆண்டு மதிப்பீட்டின் பகுதி 1 உள்ள வழங்கல் சேவைகளுக்கான செலவினங்களை செய்வதற்காக நிதி அமைச்சரினால வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு. 2வது ஆணைச்சீட்டுக்கு நான் தலைப்பொன்றும் சொல்ல இல்லை. இப்ப விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன். வழங்கல் சேவைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளில் ஏதேனும் ஒரு பகுதியை நிறுத்தி வைத்துக்கொண்டு பொது ஆணைச்சீட்டை வழங்கும்படி விசேட சந்தர்ப்பங்களில் அமைச்சரவை நிதி அமைச்சரை பணிக்கலாம். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட செலவை வழங்கும்படி மீண்டும் அமைச்சரவையால் நிதி அமைச்சர் பணிக்கப்படும் போது அந்த தொகைக்கு நிதி அமைச்சர் ஒரு ஆணைச்சீட்டை கொடுப்பார். அவ்வாறு வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு தேவை பட்டியல் என அழைக்கப்படுகிறது. அப்ப 2வது ஆணைச்சீட்டு தேவை பட்டியல். சரிதானே? அப்ப சில வழங்கல் சேவையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைகளை செலவு செய்வதை நிறுத்தி வைக்கும்படி அமைச்சரவை நிதி அமைச்சரை பணிக்கலாம். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட செலவை செய்வதற்கு நிதியை விடுவிக்கும்படி அமைச்சரவையால் நிதி அமைச்சருக்கு பணிக்கப்படும் போது நிதி அமைச்சர் வழங்குகின்ற ஆணைச்சீட்டு தேவை பட்டியல் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆணைச்சீட்டு
திரைசேரி 77 படிவத்தில் வழங்கப்படும். பொதுவாக ஆணைச்சீட்டு திரைசேரி 77 படிவத்தில் தான் வழங்கப்படுகிறது. ஆனால் இதில் அவர்கள் குறித்து காட்டுகிற போது தேவைப்பட்டியல் திரைசேரி 77 படிவத்தில் வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த வழங்கல் சேவைகளுக்கு பாராளுமன்றம் ஒரு ஏற்பாடு செய்திருக்குது. ஏதோ ஒரு செலவினத்துக்கு வச்சுக் கொள்ளுங்களேன், 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கு. 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கின இடத்துல அமைச்சரவை சொல்லுது 800 மில்லியனை கொடுங்க, 200 மில்லியன் இப்ப கொடுக்க வேணாம். இந்த 800 மில்லியனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பேர்? பொது ஆணை சீட்டு. 800 மில்லியனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் பொது ஆணை சீட்டு. அந்த 200 மில்லியனை பிடிச்சு வச்சுட்டு பிறகு கொஞ்ச காலம் போக அமைச்சரவை சொல்லுது அதை கொடுங்க என்று சொல்லி, அப்படி கொடுக்கிற போது அது தேவை பட்டியல். அதாவது உரிய காசை டிபாசிட்ல வச்சு கொடுக்கறது. நீங்கள் உங்களோட ஆபீஸ்ல பாவிப்பீங்க ரிக்யூசன் ஃபார்ம், அது தேவை பட்டியல்னு தானே சொல்றேன். அதே போல உரிய ஏற்பாட்டை டிபாசிட்ல வச்சு பிறகு கொடுக்கறது, அந்த 200 மில்லியனுக்கு கொடுக்கறது தேவை பட்டியல். சில வேளைகளில் இந்த 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கின செலவு ஆண்டினுடைய பிற்பகுதியில பார்க்குற நேரத்துல போதாமல் இருக்கும். அந்த விடயத்துக்கு மேலதிகமாக நிதி தேவைப்படலாம். அப்போது பாராளுமன்றத்தில் அந்த விடயத்தோட தொடர்புபட்ட அமைச்சர் ஒரு குறை நிரப்பு பிரேரணையை கொண்டு வருவார். இன்னும் அந்த விடயத்துக்கு காசு வேணும். அப்ப பாராளுமன்றத்தினாலே அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுக்க மாட்டார். திரைசேரி காசு கொடுக்காது. ஆகவே பாராளுமன்றத்திட்ட அந்த தொகையை அதிகரிக்கிறதுக்கு அனுமதி எடுக்க வேண்டும். இப்போ பாராளுமன்றத்திட்ட அந்த தொகையை அதிகரிக்கிறதுக்கு அனுமதி எப்படி எடுப்பார்கள் என்றால் குறை நிரப்பு பிரேரணை கொண்டு வருவார். சப்ளிமெண்டரி பில்ஸ் என்று சொல்றது. குறை நிரப்பு பிரேரணை கொண்டு வந்து சமர்ப்பிச்சு பாராளுமன்றத்தினால அது அனுமதிக்கப்பட்டால், அப்போ முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது 1000 மில்லியன் ரூபாய், பிறகு ஒரு 250 மில்லியன் ஏற்பாடு செய்யப்படுது என்றால் அந்த 250 மில்லியன் ரூபாவுக்கு நிதியமைச்சர் பின்னர் ஆணைச்சீட்டு வழங்குவார். அப்படி வழங்குகிற போது அது விசேட ஆணைச்சீட்டு என அழைக்கப்படும். பாராளுமன்றம் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை அங்கீகரிக்கும் போது அந்த தொகைக்கென நிதி அமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டு என அழைக்கப்படும். இப்ப பாருங்க, வழங்கல் சேவைகளுக்கு 3 ஆணைச்சீட்டு இருக்கு. ஒன்று பொது ஆணைச்சீட்டு, இரண்டாவது தேவை பட்டியல், மூன்றாவது விசேட ஆணைச்சீட்டு. இந்த 3 ஆணைச்சீட்டுக்கும் இப்ப வரைவிலக்கணம் தெளிவா? முதலாவதுக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னாங்க? ஆண்ட மதிப்பீட்டின் முதலாம் பகுதியில் காட்டப்படுகின்ற வழங்கல் சேவைகளை மேற்கொள்வதற்கென அந்த செலவினங்களை செய்வதற்காக ஆண்டு மதிப்பீட்டின் பகுதி ஒன்றில் காட்டப்பட்டுள்ள வழங்கல் சேவை எனும் தலைப்பின் கீழான செலவினங்களை செய்வதற்காக நிதியை வழங்கும் பொருட்டு நிதியமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு சொல்லுகிறோம் தேவை பட்டியல். சில வழங்கல் சேவைகளுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளில் அமைச்சரவை விசேட சந்தர்ப்பங்களில் அவற்றை நிறுத்தி வைத்துக் கொண்டு, அவற்றில் ஒரு பகுதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு பொது ஆணைச்சீட்டை வழங்கும்படி நிதி அமைச்சரை பணிக்கலாம். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட செலவை செய்வதற்காக பின்னர் நிதியை விடுவிக்கும்படி அமைச்சரவையால் நிதி அமைச்சர் பணிக்கப்படும் போது நிதியமைச்சர் வழங்குகின்ற ஆணைச்சீட்டு தேவை பட்டியல் என அழைக்கப்படுகிறது. சில வேளைகளில் தேவை பட்டியல் வழங்குவதற்கு பயன்படுத்துகிற படிவம் எதென்று கேட்டால் நீங்கள் திரைசேரி படிவம் 77. மூன்றாவது விசேட ஆணைச்சீட்டு. பாராளுமன்றத்தினால் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று அங்கீகரிக்கப்படும் போது அந்த தொகைக்காக நிதியமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு.
அதாவது வழங்கல் சேவைகளுக்காக குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்று அங்கீகரிக்கப்படுகிற போது நிதியமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டு எனப்படும். அடுத்தது நாங்கள் பார்த்தினார்கள் விசேட சட்ட சேவைகள். ஆண்டுதோறும் அனுமதிக்கப்படுவது வழங்கல் சேவைகள். பாராளுமன்றத்தினுடைய அனுமதி ஆண்டுதோறும் பெற அவசியமில்லாத செலவினங்கள். இது ஆண்டு மதிப்பீட்டில் தனியான அட்டவணையாக காட்டப்படும் என்று சொன்னார். அப்ப ஆண்டு மதிப்பீட்டில் 2வது அட்டவணையில காட்டப்படும். அது பகுதி 1ல் 2வது அட்டவணை இருக்கும். ஆண்டு மதிப்பீட்டில் விசேட சட்ட சேவைகளுக்கான ஆண்டு மதிப்பீட்டில் காணப்பட்டுள்ள விசேட சட்ட சேவைகளை அல்லது விசேட சட்ட சேவை விசேட சட்ட சேவைகளுக்குரிய செலவினங்களை மேற்கொள்வதற்காக நிதி அமைச்சரால் வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு விசேட சட்ட ஆணைச்சீட்டு என அழைக்கப்படும். இப்ப இங்க ஆண்டு மதிப்பீட்டில் அது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அனுமதிக்கப்பட தேவையில்லை. அதான் அது அங்கீகரிக்கப்படாமல் ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படாமல் என்றால் அது மறுக்கப்பட்டது என்ற கருத்து இல்லை. ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்றது ஆண்டுதோறும் அனுமதி பெற வேண்டியது. அவ்வாறு அனுமதி பெற தேவையில்லை. சரிதானே? ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்டுள்ள அல்லது ஏற்படுத்தப்பட்டுள்ள விசேட சட்ட சேவைகளுக்காக பணத்தினை வழங்கும் பொருட்டு நிதியமைச்சரால் வழங்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு விசேட சட்ட ஆணைச்சீட்டு என அழைக்கப்படும். இது பொது ஆணைச்சீட்டுக்கு நிகரான ஒரு ஆணைச்சீட்டாக இருக்கும். ஆனால் இதுல இருந்து நிதி விடுவிக்கப்படுவது விசேட சட்ட சேவைகளுக்காக. அடுத்த விடயம் பிள்ளைக பாருங்க, இந்த விசேட சட்ட செலவினத்துல இன்னும் ஒன்று இருக்குது. விசேட சட்ட சேவைக்காக ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்ட தொகை போதாமல் இருந்து அதுக்கு மேலதிகமாக விடுவிக்க வேண்டியிருந்தால் இதுக்கு பாராளுமன்றத்தின் குறைநிரப்பு மதிப்பீடு பயன்படுத்தப்படுவது இல்லை. இது ஏற்கனவே சட்டத்தாலே அந்த செலவினங்களை மேற்கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. அப்ப ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்ட தொகைக்கு நிதியமைச்சர் கொடுக்கிறார். விசேட சட்ட சேவைகளுக்காக கொடுக்கிற போது அது விசேட சட்ட ஆணைச்சீட்டு. ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்ட தொகையிலும் பார்க்க மேலதிகமாக தொகை ஒன்றுக்கு தேவைப்படுகிற போது மேலதிக பணம் விடுவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது விசேட சட்ட செலவினங்களுக்கு என காட்டப்பட்ட தொகைக்கு மேலதிகமான தொகைக்காக நிதியமைச்சரினால வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது. விசேட சட்ட செலவினங்களுக்கு 2 ஆணைச்சீட்டு இருக்கு. வழங்கல் சேவைகளுக்கு 3 ஆணைச்சீட்டு இருக்கு. சரிதானே? இதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த வழங்கல் சேவைகள் விசேட சட்ட சேவைகள் என்கிற 2க்கும் வெளியே 2 விதமான செலவினங்கள் இருக்குது. ஒன்று அரசாங்கத்தினுடைய முற்பண முயற்சிகளுக்காக பணம் வழங்குவது. அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற வணிக நடவடிக்கைகளுக்காக பணம் வழங்குவது. அரசாங்கத்தினுடைய கூட்டுத்தாபனங்கள், புகையிரத திணைக்களம், இலங்கை மின்சார சபை, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்காக ஆண்டு மதிப்பீட்டில் முற்பண கணக்குகள் எனும் தலைப்பின் கீழே காட்டப்பட்ட செலவினங்களுக்காக நிதியமைச்சர் பணத்தை வழங்கும் போது, அதற்கான பணத்தை விடுவிக்கும்படி நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கும் போது அது முற்பண ஆணைச்சீட்டு என்று அழைக்கப்படும். 7வது எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு. எதிர்பாரா பின் நிகழ்ச்சி செலவு நிதி முற்பண ஆணைச்சீட்டு என்று இருக்குது. எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு. இது முன்னர் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படாத ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக, அதாவது அவசியமும் அவசரமுமான எதிர்பாராத செலவினம் ஒன்று ஏற்படும் போது நிதி அமைச்சரால ஜனாதிபதியின் ஒருமைப்பாட்டுடன், அவருடைய கன்சனோட
பிரசிடென்ட் கன்சிடர் போனும் ஜனாதிபதியின் ஒருமைப்பாட்டோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கலாம். இவ்வாறு முற்பணம் வழங்குவதற்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு என அழைக்கப்படும். இப்ப பெரும்பாலும் எக்ஸாமில் இதை கேள்வியாக அவர்கள் கேட்கிறதாக இருந்தால் எப்படி கேட்பார்கள் என்றால், திரட்டு நிதியிலிருந்து பணத்தை பெறுவதற்காக நிதி அமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டுகள் என்று சொல்லி போட்டு, திரட்டு நிதியிலிருந்து பணத்தை மீளப்பெறுவதற்காக நிதி அமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டுகள். சில வேளையில எல்லா ஆணைச்சீட்டுகளையும் விவரிக்க சொல்லி கேட்கலாம். அல்லது வழங்கல் சேவைகளுக்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டுகள். வழங்கல் சேவைகளுக்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டுகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் பொது ஆணைச்சீட்டு, தேவைப்பட்டியல், விசேட ஆணைச்சீட்டு, இந்த மூன்றையும் சொல்லுவாங்க. இப்ப பொது ஆணைச்சீட்டுக்கு வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும், தேவைப்பட்டியல் தெரியும், விசேட ஆணைச்சீட்டு, விசேட சட்டத்துக்கு போகல, விசேட ஆணைச்சீட்டு. விசேட ஆணைச்சீட்டுன்றது வழங்கல் சேவைகளுக்காகத்தான் வரும். ஒதுக்கீட்டு சேவைகள், ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் அல்லது வழங்கல் சேவைகள் என்று சொல்றது. ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திலே அனுமதிக்கப்பட்ட அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட செலவினங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு கொடுத்தால் பொது ஆணைச்சீட்டு, அதில் ஒரு தொகையை பிடிச்சு வச்சுக்கொண்டு பின்னர் அந்த தொகையை விடுவிக்கும் போது தேவைப்பட்டியல், ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஒரு தொகை தேவைப்பட்டு அதற்கு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று அனுமதிக்கப்படும் போது விசேட ஆணைச்சீட்டு. இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க வேணும் விசேட சட்ட சேவைகள் தொடர்பிலான ஆணைச்சீட்டு. அதுல 2 ஆணைச்சீட்டுகள் இருக்கு. விசேட சட்ட ஆணைச்சீட்டு, அதாவது விசேட சட்ட சேவைகளுக்காக ஆண்டு மதிப்பீட்டுல காட்டப்பட்ட ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்துக்கு உட்படாத, ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலே அனுமதிக்க அவசியம் இல்லாத விசேட சட்ட சேவைகளுக்காக ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்ட செலவினங்களை செய்வதற்காக நிதியை விடுவிக்கும் நோக்கில் வழங்கப்படுவது விசேட சட்ட ஆணைச்சீட்டு. இரண்டாவது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு என்று சொல்வது விசேட சட்ட சேவைகளுக்காக தீர்மானிக்கப்பட்ட தொகை அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக செலவினங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் போது நிதியமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு. இதற்கு மேலதிகமாக இந்த 2 வகைக்குள்ளையும் அடங்காமல் 2 ஆணைச்சீட்டுகள் இருக்குது. ஒன்று முற்பண ஆணைச்சீட்டு. முற்பண ஆணைச்சீட்டு என்பதனுடைய கருத்து, முற்பண கணக்கு முயற்சிகளுக்காக நிதியை விடுவிக்கும் போது நிதியமைச்சரால பிறப்பிக்கப்படுகின்ற ஆணைச்சீட்டு. அடுத்தது எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு. இந்த எதிர்பாராத செலவு நிதியம் என்றால் என்ன, அது எவ்வாறு ஸ்தாபிக்கப்படும் என்பது தொடர்பாக நாங்கள் 1வது அத்தியாயத்தை மீள பார்க்கிற நேரத்தில் அதை பார்த்துக் கொள்ளலாம். அது கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது, அதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட தேவை. எதிர்பாராத செலவு நிதியம் என்றால் சுருக்கமாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு செலவு ஒன்று ஏற்படுகிறது, அது அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட இயலாது, உடனடியாக செய்ய வேணும். அதுக்கு ஏற்கனவே எந்த ஏற்பாடும் செய்யப்பட்டில்லை, அதற்கென்ற நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இல்லை. அப்போ அவசரமானது, அவசியமானது, எதிர்பாராமல் ஏற்பட்டது என்ற வகையைச் சேர்ந்த ஒரு செலவினம், அவசியமும் அவசரமுமான எதிர்பாராத செலவினம் ஒன்று ஏற்படுகிற போது ஜனாதிபதியின் ஒருமைப்பாட்டுடன் நிதி அமைச்சரால் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கப்படும். அதற்காக வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு எதிர்பாராத செலவு நிதிய முற்பண ஆணைச்சீட்டு என அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த 7 வகையான ஆணைச்சீட்டுகளையும் எழுதுங்கோ என்று கேட்டால் நீங்கள் பரீட்சைக்கு எழுதி சித்தியடையக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது இந்த 91வது நிதி ஒழுங்கு விதி. இது கொஞ்சம் சின்னதா இருக்குது, நாங்கள் கொஞ்சம் பெருசா படிப்போம்.
விடயம் சின்னனா இருக்கிற போல இருக்கும். நாங்கள் பெருசா படிக்க போறோம் அப்படி என்றால் கட்டுநிதி அதிகாரம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. சரிதான். இந்த கட்டுநிதி அதிகாரம் என்றா என்ன என்று தெரிகிறதுக்கு நாங்க முதல் கட்டுநிதி என்றா என்னன்னு தெரியும். கட்டுநிதி என்றது நீங்க சாதாரணமா உங்களோட அலுவலகங்கள்ல பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகம் இம்ப்ரெஸ்ட் என்று சொல்லுவாங்க. இம்ப்ரெஸ்ட் அதான் கட்டுநிதி. அப்போ கட்டுநிதி என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த விளக்கத்துக்கு போவோம். இந்த கட்டுநிதியை அரசாங்கம் திணைக்களங்கள்ட்ட கேட்டுத்தான் கணிக்கும். சரிதானே? திணைக்களங்கள்ட்ட இருந்து விவரங்களை கேட்கும். அடுத்த ஆண்டுக்கு அவர்களுடைய செலவு சம்பந்தமான தகவல்களை கேட்டு எடுக்கும். அப்ப திணைக்களங்கள் அந்த விவரங்களை வழங்கும். திணைக்களங்களால் வழங்கப்படும் தகவல்கள் யாருக்கு கொடுக்கும்? திரைசேரிக்கு கொடுக்கும். திரைசேரியினால திணைக்களங்களிடமிருந்து தகவல்கள் வழங்க கோரப்படும். திணைக்களங்கள் திரைசேரிக்கு கொடுக்கின்ற தகவலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் செலவுக்கு தேவைப்படுகிற உண்மையான தொகையை திரைசேரி நிச்சயிக்கும் அல்லது தீர்மானிக்கும். ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் அவர்களுக்கு செலவுக்கு தேவையான உண்மையான தொகை எவ்வளவு என்பதை திரைசேரி நிர்ணயிக்கும். அவ்வாறு நிர்ணயித்த பிறகு அந்த திணைக்களங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்கும். அவர்களுக்கு எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொகை ஒரு திணைக்களத்துக்கு அடுத்த ஆண்டு செலவினங்களுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பதை குறித்து ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்கும். அப்படி கொடுக்கிற கடிதத்துக்கு பெயர் கட்டுநிதி அதிகாரம். அதுல காட்டப்பட்டிருக்கிற தொகைக்கு பெயர் கட்டுநிதி எல்லை அல்லது கட்டுநிதி வரையறை. சரிதானே? மேலதிகமாக அந்த ஆண்டில, அதாவது செலவு நடைபெறுகிற ஆண்டில மேலதிகமாக நிதி தேவைப்படுமாக இருந்தால் குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்பட வேண்டும். அதாவது மேலதிக தேவையை விளக்கி திரைசேரியிடமிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட கட்டுநிதிக்கு மேலதிகமாக அந்த தொகையை அதிகரித்து கடிதம் பெற வேண்டும். அப்படி கடிதம் பெற்றால் அதை சொல்றது குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம். இல்லாவிட்டால் அந்த கட்டுநிதி அதிகாரத்துக்கு மேல திணைக்களம் செலவு செய்ய இயலாது. கட்டுநிதி அதிகாரத்துக்கு மேல கட்டுநிதி எல்லையை மீற முடியாது. இப்ப இந்த இவ்வளவு விடயத்தையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இனி இதுக்குரிய விளக்கத்துக்கு போவோம். இப்போ கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்று உங்கள்கிட்ட கேட்கிறார்கள். கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன? நாங்க சொல்லுவோம், இந்த மேலே இருக்கிற வசனம் தேவையில்லை. திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தை பெறுவதே ஒரு ஆணைச்சீட்டின் பயனாகும் என்கிறது அது மேல சொல்லப்பட்டதுல இருந்து ஒரு பகுதி கீழே வந்துட்டு. அது நாங்கள் இப்போ வந்து இப்படி எழுதி கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்று கேட்டால் அதை எழுதித்தான் கட்டுநிதியை பெறுவதற்குத்தான் ஆணைச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது. திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தை பெறுவது ஆணைச்சீட்டினுடைய பயன். கட்டுநிதி எப்படி வழங்கப்படும் என்றால் ஆணைச்சீட்டின் மூலமாகத்தான் வழங்கப்படும். இப்ப நாங்கள் முதல் கட்டுநிதிக்கு ஒரு வரைவிலக்கணத்துக்கு போறதுக்கு முன்னால கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன, கட்டுநிதி எல்லை என்றால் என்ன, ரெண்டையும் சேர்த்து ஒரே கேள்வியாக கேட்கிறவே ஒரு 4-5 புள்ளி தருவினம். இபி எக்ஸாமு கண்டால் 4-5 புள்ளி தருவினம். சில வழி எஸ்எல்ஏஸ் கண்டால் நேரடியாக கேட்க மாட்டார்கள். ஏதோ ஒரு விதமாக இந்த கட்டுநிதி அதிகாரம் கட்டுநிதி எல்லை ரெண்டையும் விவரிக்க சொல்லி கேட்டு போட்டு ஒரு 3 புள்ளி தரலாம். பெரிய கேள்வியினுடைய உபபிரிவாக அது வரலாம். அல்லது கட்டுநிதி அதிகாரம் கட்டுநிதி எல்லை தொடர்பாக 2 புள்ளி வழங்குற பகுதியாக அதை தருவினோம். ஏதோ எங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா கேட்ட கேள்வி கேட்டபடி விட எழுதப்போம். அப்ப நாங்கள் முதல் பார்ப்போம்
திணைக்களம் வழங்கும் விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படும் உண்மையான தொகையினை திரைசேரி நிர்ணயிக்கும். திணைக்களங்கள் வழங்கும் விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படும் உண்மையான தொகையை திரைசேரி நிர்ணயிக்கும். அப்ப முதல் அந்த விஷயத்தை சொல்றோம், சரிதானே? ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய செலவுக்கும் தேவையான உண்மையான தொகையை அந்த திணைக்களம் வழங்குகின்ற விவரங்களை அடிப்படையாக கொண்டு திரைசேரி நிர்ணயிக்கிறது. இரண்டாவது, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் நிதி ஆண்டின் செலவிற்காக கட்டுநிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறிப்பிட்டு திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் அதன் நிதியாண்டு கால செலவினத்துக்காக கட்டுநிதியாக கொடுக்கின்ற பணத்தொகையை குறிப்பிட்டு திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும். அப்ப முதலாவது செலவினத்துக்கு தேவையான தொகையை திரைசேரி நிர்ணயிக்குது. இரண்டாவது, அவ்வாறு வழங்கப்பட இருக்கிற தொகையை குறிப்பிட்டு ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்கும் திணைக்களத்துக்கு. ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் திரைசேரி கடிதம் கொடுக்கும். இவ்வாறு வழங்கப்படுகின்ற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என அழைக்கப்படுகிறது. அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் தொகை கட்டுநிதி வரையறை அல்லது கட்டுநிதி எல்லை என அழைக்கப்படும். ஒரு குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்படாமல் கட்டுநிதி எல்லை மீறப்படுதல் ஆகாது. ஒரு குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்படாமல் கட்டுநிதி எல்லை மீறப்படல் ஆகாது. சரியா? இப்ப இந்த கட்டுநிதியை பற்றி நாங்க பார்க்கிற நேரத்துல கட்டுநிதி என்றால் என்ன என்கிற ஒரு வரைவிலக்கணத்தை கொஞ்சம் பார்ப்போம். கட்டுநிதி என்றால் என்ன? இந்த பகுதி இது கொஞ்சம் தள்ளி போய்தான் இருக்குது. ஆனா நான் இந்த பகுதியை இதோட சேர்த்து பார்த்துட்டு போறது நல்லது. கட்டுநிதி என்பதனுடைய பொருள் விளக்கம். கட்டுநிதியை தீர்மானிக்கும் என்ற கட்டுநிதி என்றா என்ன என்று சொல்லி பாருங்க. இது கொஞ்சம் முன்பின்னாக இருக்கிறது. நான் மாற்றி கதைக்கிறேன். எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கதைப்பேன், பிறகு எழுதுவோம். சரிதானே? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு, ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரு நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக அந்த நிதியாண்டில், விளங்குதா, எந்த நிதியாண்டுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை, எந்த நிதியாண்டுக்கு வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்கென்று திரைசேரியினால கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை பணம் கட்டுநிதி என அழைக்கப்படுகிறது. இப்ப இங்க நாங்கள் பார்க்க வேணும், முதல் யாருக்கு கொடுக்கிறது? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு. இரண்டாவது, ஏன் கொடுக்கிறது? எந்த நிதியாண்டுக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக. இப்ப 2025ஆம் ஆண்டு கட்டுநிதி கொடுக்கப்பட்டால் 2025ஆம் ஆண்டின் மதிப்பீட்டுல அனுமதிக்கப்பட்ட செலவினங்களை தான் அந்த நிதியின் மூலம் செய்யலாம். 2024 மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களுக்கு அதுல இருந்து நிதியை கொடுக்கலாம். அல்லது 2026ஆம் ஆண்டுக்கு இந்த காசை வச்சிருந்து செலவழிக்க இயலாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் செலவினங்கள்னு சொல்லல, அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக.
இப்ப முதலாவது யாருக்கு கொடுக்கப்படுகிறது, இரண்டாவது ஏன் கொடுக்கிற, மூன்றாவது யார் கொடுக்கிறாங்க, திரைசேரியினால். திரைசேரியினால் கொடுக்கப்படும் ஒரு தொகை பணம் கட்டுநிதி என அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப கட்டுநிதி என்ற என்ன என்று கேட்டால் இவ்வளவும் உள்ளடங்கினால்தான் அவர்கள் முழுமையான புள்ளியை உங்களுக்கு தருவார். அப்ப பாருங்க பிள்ளைகள், கட்டுநிதி என்பது திரைசேரியினால் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை பணத்தை குறிக்கின்றது என்று சொல்ல வரும். சரியா? எனக்காக ஒரு 2 நிமிஷம் காத்திருக்க. சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். கட்டுநிதி என்றால் என்ன என்று சொல்லி, கட்டுநிதிக்கான ஒரு வரைவிலக்கணம் கேட்கப்பட்ட, கட்டுநிதி என்றால் என்ன என்று கேட்கப்பட்டா இப்ப நீங்க சொல்ல போறீங்க, ஒன்று திரைசேரி கொடுக்குது. யார் கொடுக்கிறது? திரைசேரி. யாருக்கு கொடுக்குது? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்துக்கு. மூன்றாவது ஏன் கொடுக்குது? எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் செலவினங்களை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக. விடயத்தை சொல்லி முடிக்கிறீங்க, கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை பணம். சரிதானே? இப்ப இந்த கட்டு நிதியைத்தான், அதாவது அந்த நிதியாண்டின் செலவினங்களை செய்வதற்கு அந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிற தொகைதான் கட்டு நிதி என்றால், இப்ப இதுதான் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 90 பார்க்கிறோம். கட்டுநிதி அதிகாரம், கட்டுநிதி இல்லை. இப்போ ஒரு திணைக்களத்தினால வழங்கப்படுகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு அந்த திணைக்களத்துக்கு நிதியாண்டு காலத்திற்கு செலவு செய்வதற்கு தேவையான உண்மையான தொகையை திரைசேரி நிர்ணயிக்கிறது. அவ்வாறு தீர்மானிக்கப்பட்ட தொகை தொடர்பாக ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் திரைசேரியினால ஒரு கடிதம் வழங்கப்படுகிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை கட்டுநிதி எல்லை என அழைக்கப்படுகிறது. அந்த கடிதத்துக்கு பேர் கட்டுநிதி அதிகாரம். என்ன, அவ்வாறு வழங்கப்படுகின்ற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் எனவும், அதில் காட்டப்பட்டுள்ள தொகை கட்டுநிதி எல்லை எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு கட்டுநிதி அதிகாரம், கட்டுநிதி எல்லை என்று தரப்பட்டால் ரெண்டுக்கும் 2 விளக்கம் எழுத வேணும் என்று நீங்க யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. நாங்கள் பார்க்க வேணும், அதில் கட்டுநிதி அதிகாரம் என்பது திரைசேரியினால தீர்மானிக்கப்பட்ட தொகை என்று சொல்லியும், கட்டுநிதி எல்லை என்பது திரைசேரியினால தீர்மானிக்கப்பட்ட தொகை எனவும், அவ்வாறு அதனை குறிப்பிட்டு வழங்குகிற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என்று சொல்லியும் விளக்கம் சொன்னா போதும். இப்ப 3 விஷயம் உங்களுக்கு தெரியும். முதலாவது, கட்டுநிதி என்றால் என்ன, கட்டுநிதி என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க. இனி நாங்கள் அது எங்களுக்கு சொல்ல இயலும். கட்டுநிதி என்பது அடுத்தது கட்டுநிதி என்பது எழுவாய். என்ன, கட்டுநிதி என்பது ஒரு தொகை பணத்தை குறிக்கும். அதான் அது இடையக்குள்ள விஷயத்தை போட்டு நிரப்ப போறோம். கட்டுநிதி என்பது ஒரு தொகை பணத்தை குறிக்கும். அப்ப கட்டுநிதி என்பது முதலாவது யாரால, அடுத்தது யாருக்கு, ஏன், இவ்வளவையும் சொல்லி இடையக்குள்ள சரி விட போறோம். அப்ப கட்டுநிதி என்பது திரைசேரியினால் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை பணத்தை குறிக்கும். சரி, இந்த உபகட்டுநிதி நான் திரும்ப அங்காள பாரன். அப்ப கட்டுநிதி பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்க்க போறோம் கட்டுநிதி அதிகாரமும் கட்டுநிதி எல்லையும். அதுவும் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு சின்ன ரிவிஷன். ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் அதன் செலவுக்கு தேவைப்படுகின்ற உண்மையான தொகையை அந்த திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற விவரங்களின் அடிப்படையில் திரைசேரி தீர்மானிக்கும் அல்லது நிர்ணயிக்கும்.
இரண்டாவது விடயம், ஒவ்வொரு திணைக்களத்தின் நிதியாண்டு கால செலவுக்காக கட்டுநிதியாக கொடுக்கின்ற பணத்தொகையை குறிப்பிட்டு திரைசேரி ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் வழங்கும். இவ்வாறு வழங்கப்படுகிற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என அழைக்கப்படுகிறது. அந்த கடிதத்தில் காட்டப்படுகின்ற தொகை கட்டுநிதி வரையறை அல்லது கட்டுநிதி எல்லை என அழைக்கப்படும். ஒரு குறைநிரப்பு கட்டுநிதி அதிகாரம் பெறப்படாமல் இந்த எல்லை மீறப்படக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் இந்த கட்டுநிதியில வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, உபகட்டுநிதி என்றால் என்ன என்று சொல்லி கேட்கிறேன். உபகட்டுநிதி என்றால் என்ன, உபகட்டுநிதிக்கான வரவிலக்கணம், அதனுடைய வகைகள் என்று சொல்லி அதுக்குள்ள கொஞ்சம் கேள்வி பாரு. அப்ப அந்த பகுதியை எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் நல்ல. உபகட்டுநிதி என்பதை பார்த்துக் கொள்வோம். அது கொஞ்சம் தள்ளி போக வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 371 ஊடாக உபகட்டுநிதி பற்றி பார்க்கிறேன். சரியா? பாருங்க, உபகட்டுநிதி என்றால் என்ன? உபகட்டுநிதிக்கு ஒரு வரவிலக்கணம் அவர்களுக்கு இருக்கிறது. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர். அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பதற்கான வரவிலக்கணத்தை நான் இப்ப சொல்ல தேவையில்லை. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தம்முடைய கட்டுநிதியில இருந்து ஒரு பகுதியை, ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு திரைசேரி கட்டுநிதி கொடுக்கும். சரிதானே? அது சில ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் இப்ப விடுவோம். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தம்முடைய கட்டுநிதியின் ஒரு பகுதியை தமக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் வழங்கலாம். தமக்கு கீழே உள்ள எவராவது உத்தியோகத்தருக்கு வழங்கலாம். அவ்வாறான மீள் வழங்கல்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் உபகட்டு நிதி என குறிக்கப்படுகின்றன. கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர வேறு உத்தியோகத்தர்களுக்கு திரைசேரி பணம் கொடுத்தால் அவர்களுக்கு கிடைச்ச கட்டுநிதியின் பகுதியை அவர்கள் திரைசேரியினுடைய அனுமதி இல்லாம கொடுக்கலாம். உபகட்டு நிதியை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் மட்டும்தான். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டுநிதியினை அவர் தனக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்காவது வழங்கலாம். அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற மீள் வழங்கல்களை நிதி ஒழுங்கு விதிகளில் உபகட்டு நிதி என குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு அரசாங்க அதிபர் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர். அரசாங்க அதிபருக்கு கிடைக்கின்ற நிதியை அவர் பிரதேச செயலர்களுக்கு வழங்கலாம், பிரதேச செயலகங்களுக்கு வழங்கலாம். அப்படித்தான் பாரத கச்சேரிக்கு இம்ப்ரெஸ்ட் வரும். பிறகு அவர்கள் அதை பிரதேச செயலகங்களுக்கு வழங்குவார். அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தர் தன்னுடைய கட்டுநிதியில இருந்து தனக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர்கள் எவருக்காவது கட்டுநிதியின் ஒரு பகுதியை கொடுக்கலாம். அவ்வாறான மீள் வழங்கல்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் உபகட்டு நிதி என குறிக்கப்படுகிறது. எனினும் கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர திரைசேரியால் வேறொரு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட கட்டுநிதியின் பகுதி எதனையும் இன்னொருவருக்கு திரைசேரியின் அதிகாரமின்றி வழங்க முடியாது. திரைசேரியினுடைய அனுமதி இல்லாமல், திரைசேரியிடமிருந்து அதிகாரம் பெறப்படாமல் வழங்க முடியாது. இப்போ உபகட்டு நிதி என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் இவ்வளவையும் சொல்ல வேண்டும். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனக்குரிய கட்டுநிதியில இருந்து தனக்கு கீழ் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அதனுடைய பகுதியை வழங்கலாம். அவ்வாறான மீள் வழங்கல் உபகட்டு நிதி என்று அழைக்கப்படுகிறது. கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர வேறு எவராவது ஒரு உத்தியோகத்தருக்கு திரைசேரியினால் வழங்கப்படுகின்ற கட்டுநிதியின் எந்த ஒரு பகுதியையும் திரைசேரியிடமிருந்து அனுமதி பெறாமல் இவ்வாறு உபகட்டு நிதியாக வழங்க முடியாது, அல்லது இன்னொருவருக்கு வழங்க முடியாது. இந்த உபகட்டு நிதி வழங்கப்படுகின்ற நோக்கங்கள் எவை? அவங்க உபகட்டு நிதியினுடைய நோக்கங்கள் என்று சொல்றதை விட உபகட்டு நிதியின் வகைகள் என்று சொல்லித்தான் உங்கள்ட்ட கேள்வியை கேட்பார்.
இந்த உபகட்ட நிதியினுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்கிறது உண்டு. அப்போ ஒரு உபகட்ட நிதி அல்லது உபகட்ட நிதியினுடைய வகைகள், உபகட்ட நிதி வழங்கப்படும் நோக்கங்கள் என்று சொல்லி கேட்கிறது. இந்த உபகட்ட நிதி என்பது 3 வகையாக இருக்கும். கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பின்வருவனவற்றிற்காக மாத்திரம் உபகட்ட நிதி வழங்கலாம். அதாவது கீழ்வரும் 3 வகையான உபகட்ட நிதிகளை வழங்கலாம். 1, சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி. இது நாளாந்தம் சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருடைய மேற்பார்வையில் அவரின் கீழ் சேவையாற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் ஆகக்கூடியது 25,000 ரூபாய் சில்லறை காசு உபகட்ட நிதியாக வைத்திருப்பதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் அனுமதி வழங்க முடியும். இதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு செலவின் ஆகக்கூடிய பருமன் 5,000 ரூபாய். இதுல இருந்து செய்யக்கூடிய இதுதான் பெட்டி கேஸ் என்று சொல்றோம். ஆகக்கூடிய செலவு 5,000 ரூபாய். 5,000 ரூபாவுக்கு மேற்பட்ட செலவினங்களை சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதியிலிருந்து செய்ய முடியாது. அப்ப 3 விஷயங்களை நீங்க சொல்ல வேணும். இது எவ்வாறு வழங்கப்படுகிறது, அல்லது யார் வழங்கலாம், யாருக்கு வழங்கலாம், எவ்வளவு தொகை வழங்கலாம், இதுன்ற செலவு இல்லை. 4 விஷயத்தை உள்ளடக்கி. இதுக்கு சில வேளைகளில் இபி எக்ஸாமுக்கு எம்எஸ்ஓ கண்ட இபி எக்ஸாமுக்கு கண்டா 4 புள்ளி போடுவோம், எஸ்எல்ஏஸ் கண்டா 2 புள்ளி தான் போடும். சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி முதலாவது ஏன் கொடுக்கிறோம்? தினசரி சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகிறது. 1 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 2வது யாருக்கு கொடுக்கிறோம்? பதவிநிலை உத்தியோகத்தருடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் சேவையாற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தினால இதை வழங்கலாம். 3வது இவ்வாறு வழங்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை 25,000 ரூபாய். 4வது இதிலிருந்து வழங்கப்படக்கூடிய செலவினத்தின் ஆகக்கூடிய பருமன் 5,000 ரூபாய். சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதியின் கீழ் ஒரு தடவையில் கொடுப்பனவு செய்யக்கூடிய தொகை 5,000 ரூபாவுக்கு மேற்படக்கூடாது. இந்த 4ஐயும் உள்ளடக்கியதாக எழுதலாம். இப்ப நாங்கள் திருப்பியும் ஞாபகத்துக்கு வருவோம். உபகட்ட நிதியின் ஒரு வகை சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி. சரிதானே? சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி. அதுக்கு விளக்கம் எங்களுக்கு எழுத தெரியும். சில வேளைகள் அப்படி கேட்காமல் உபகட்ட நிதியின் வகைகள் 2 தருக என்று கேட்டால் நாங்கள் விளக்கம் எழுத அவசியம் இல்லாமல் அது 2 புள்ளிக்கோ 1 புள்ளிக்கோ கேட்கப்படுமாக இருந்தால் நாங்கள் தலையங்கத்தை மட்டும் எழுதினோம் என்றால் சரி. சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதி 2வது தலையங்கத்தை பார்த்துட்டு வரும். நிமித்த உபகட்ட நிதி. சரிதான். இந்த நிமித்த உபகட்ட நிதி என்ற பிள்ளைகள் இப்போ உங்களுடைய அலுவலகங்களில் நடக்கிற விழாக்களுக்காக சில வேளையில ஸ்டாஃப் ஆபீசர்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுப்பினோம். ஒரு பதவிநிலை உத்தியோகத்திற்கு அந்த செலவினங்களுக்காக அட்வான்ஸ் கொடுப்பினோம். அப்படி கொடுக்குற காசைத்தான் நிமித்த உபகட்ட நிதி என்று சொல்றோம். ஏதேனும் விசேட சந்தர்ப்பம் ஒன்றில் பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் நிமித்த உபகட்ட நிதி வழங்கப்படுகிறது. இவ்வாறு வழங்கக்கூடிய தொகை 100,000 ரூபாய். 100,000 ரூபாய் ஆகக்கூடிய 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். என்ன நிமித்த உபகட்ட நிதியை பெற்றுக்கொண்ட பதவிநிலை உத்தியோகத்தர் அது வழங்கப்பட்ட தேவை நிறைவடைந்தவுடன் அதனை தீர்ப்பனவு செய்ய வேண்டும். அதன் கருத்து என்னென்றால் 1,00,000 ரூபாய் காசு கொடுத்தாச்சு, ஏதோ ஆண்டு விழாவுக்காக நீங்க வச்சுக்கொள்வோமே, ஆண்டில் நடைபெறுகிற சிறுவர் தின விழா. இப்போ இதுக்காக ஒரு அதிகாரிக்கு காசு விடுபடுதுனால் அவர் 1,00,000 ரூபாய் வாங்குறார். அதுக்குரிய செலவினங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே மிகுதியாக பணம் இருக்குமாக இருந்தால் அதனை
பணமாக செலுத்தி பற்றுச்சீட்டு பெற்றுக்கொள்ள வேணும். அந்த பற்றுச்சீட்டு, அதை விட செலவு பற்றுச்சீட்டுகள், அதாவது செலவு உறுதிச்சீட்டுகள், வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 100,000 ரூபாவுக்கும் அவர் ஆக கூடது 100,000 ரூபா. அதுக்காக 100,000 ரூபா தான் கொடுக்க வேண்டும் இல்லை, 100,000 ரூபாய் வரையில பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொண்ட தொகைக்குரிய கணக்கை சீர் செய்து கொள்ள வேண்டும், அதை தீர்க்க வேண்டும். நிமித்த உபகட்ட நிதி என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால், முதல் இந்த விடயத்தை பார்ப்போம். ஏதாவது விசேட சந்தர்ப்பம் ஒன்றுக்காக பதவிநிலை உத்தியோகத்திற்கு மாத்திரம் ஒரு தடவையில் நிமித்த உபகட்ட நிதியாக ரூபாய் 100,000 வரை கட்டுநிதி ஒன்றை கணக்கீட்டு உத்தியோகத்தர் வழங்கலாம். அவ்வாறு நிமித்த உபகட்டு நிதியை பெற்றுக்கொண்ட பதவிநிலை உத்தியோகத்தர் அது வழங்கப்பட்ட தேவை நிறைவடைந்த உடனேயே அதன் கணக்கினை தீர்ப்பனவு செய்ய வேண்டும். இவ்வாறு நிமித்த உபகட்டு நிதியின் எல்லையை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், இவ்வாறு கொடுக்கிற 100,000 ரூபாய் என்ற தொகையை மேலதிகமாக அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதற்கான தேவைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு போதிய விவரங்களோடு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பரிந்துரை, ரெக்கமெண்டேஷனோடு விண்ணப்பம் ஒன்றை திரைசேரிக்கு அனுப்பி முன் அனுமதி பெறவும். இந்த உபகட்டு நிதி அல்லது கட்டு நிதி தொடர்பான விடயங்களை கையாளுகிற திரைசேரியினுடைய திணைக்களம் எது என்று கேட்கப்பட்டால், அது முந்தைய பொது நிதி திணைக்களம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அது பொறுப்பு மாறிடுது, திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம், டிஜிடிஓ என்று சொல்வார்கள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷன். திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்திட்ட அனுமதி பெறவும். திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். நாங்கள் பணிப்பாளர் நாயகத்தை விட்டாலும் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். கட்டுநிதி தொடர்பாக பணியாற்றுகிற திரைசேரியினுடைய திணைக்களம் எது என்று கேட்கப்பட்டால், திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். எஃப்ஆர் புக்கில் பொது நிதி திணைக்களம் என்றுதான் இருக்கு, அப்படி அல்ல. சரி, இப்போ இது இரண்டாவது நிமித்த உபகட்ட நிதி. அது இவ்வளவு சொன்னா காரணம் உண்டு. ஏதாவது விசேட சந்தர்ப்பத்தில் பதவியுள்ள உத்தியோகத்திற்கு மாத்திரம் இது வழங்கப்படுகிறது. இதனுடைய உச்சத்தொகை 100,000 ரூபாய். நிமித்த உபகட்ட நிதியை பெற்ற பதவியுள்ள உத்தியோகத்தர் அது வழங்கப்பட்ட தேவை நிறைவடைந்தவுடன் அதன் கணக்கினை தீர்ப்பனவு செய்ய வேண்டும், உடனேயே அதனை தீர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிமித்த உபகட்டு நிதியின் எல்லையை அதிகரிப்பதற்கான வழிமுறை என்ன என்று கேட்கப்பட்டால், சிலவள தனியொரு கேள்வியாக கேட்கப்பட்டால், அல்லது சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதியினுடைய எல்லையை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறை என்னென்று கேட்கப்பட்டால், மேலே சொன்ன 25,000 ரூபாய் தான் கொடுக்கலாமண்டு, அதை கூட்டுறதுக்கு அல்லது 1,00,000 ரூபாவை கூட்டுறதுக்கு இப்போ சிலவள இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பகுதியை கேட்கப்பட்டால், சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி, அடுத்தது நிமித்த உபகட்டு நிதி. சில்லறை செலவுக்கான கட்டு நிதி, நிமித்த உபகட்டு நிதி ஆகிய இந்த கட்டு நிதிகளினுடைய எல்லையை அதிகரிப்பதாக இருந்தால் அதுக்கான வழிமுறை என்ன? கணக்கீட்டு உத்தியோகத்தர் அந்த தேவைப்பாட்டை விளக்கி அதை உறுதிப்படுத்துவதற்கான தேவைப்பாட்டினை உறுதிப்படுத்துவதற்கான போதிய விவரங்களோடு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய விதப்புரையுடன் விண்ணப்பம் ஒன்றை பொதுத்துறை சேரிக்கு அனுப்பி முன் அனுமதி பெற வேண்டும். இது ஒரு மேலதிகமான தகவல். இப்போதைக்கு உங்களுக்கு சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதிக்கும் நிமித்த உபகட்டு நிதிக்கும் வரைவிலக்கணம் தெரிஞ்சால் அதே வெற்றி. அப்ப அதுக்கு பிறகுதான் இவற்றுக்கு அதிகரிப்பு செய்கிறதாக இருந்தால் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் நீங்க சொல்ல வேணும், குறிப்பிட்ட நிதி வரையறைகளை அதிகரிப்பதற்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த தேவைப்பாட்டினை விளக்கி அதை உறுதிப்படுத்துவதற்கு போதிய விவரங்களோடு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் விதப்புரையோடு பொது திரைசேரியின் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்துக்கு விண்ணப்பித்து முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாங்க மூன்றாவது விஷயத்துக்கு போக போறோம். இந்த உபகட்டு நிதி இந்த 2 வகை பார்த்துட்டோம், சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி, நிமித்த உபகட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான உபகட்டு. தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதற்கான விளக்கம் பிள்ளைகள்,
அந்த பகுதியை மட்டும் சின்னதாக காட்டிக்கொண்டு கதைக்கிறேன். ஒரு அலுவலகம் அதன் உப அலுவலகம் ஒன்றுக்கு உப அலுவலகத்தின் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளும் பொருள் கட்டு நிதியை தொடர்ச்சியாக வழங்க வேண்டியிருக்கின்றால் அல்லது அவ்வாறு வழங்கினால் அதை சொல்லுகிறது தொடர்ச்சியான உப கட்டு நிதி. உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகள் அனைத்துக்குமாக வழங்கப்படுகின்ற கட்டு நிதி தொடர்ச்சியான உப கட்டு நிதி என குறிப்பிடப்படும். இவ்வாறான கட்டு நிதிகள் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியான உப கட்டு நிதி வழங்குகின்ற நடைமுறைகளை திரைசேரியின் பொது திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அங்கீகரிக்க வேண்டும். திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அங்கீகரிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பம் கணக்கீட்டு உத்தியோகத்தரால பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கூடாக சமர்ப்பிக்கப்படும். தொடர்ச்சியான உப கட்டு நிதி என்பது உப அலுவலகம் ஒன்று அதனுடைய கொடுப்பனவுகள் அனைத்தையும் மேற்கொள்வதற்காக வழங்கப்படுகிற கட்டு நிதி. ஒரு திணைக்களத்தினாலே அதனுடைய உப அலுவலகத்துக்கு தொடர்ச்சியாக காசு கொடுக்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகத்தை நினைச்சு கொள்ளலாம். உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகள் அனைத்துக்குமாக வழங்கப்படுகின்ற கட்டு நிதி தொடர்ச்சியான உப கட்டு நிதி என குறிப்பிடப்படும். இவ்வாறான கட்டு நிதிகள் இயன்ற வரையிலும் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்குக்கு தான் செலுத்த வேண்டும். உப கட்டு நிதி வழங்குகின்ற செயற்பாடு அந்த நடைமுறை திரைசேரி பொதுத்துறை சேரியினுடைய எந்த திணைக்களம் என்று சொன்னாங்க? திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். நான் முதல் சொல்லி தந்தேன் DGTO சொல்றேன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷன். திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் அங்கீகரிக்க வேண்டும். இதற்குரிய விண்ணப்பம் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு ஊடாக திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, இப்போ முழுமையாக பார்த்துருவோம். முதலாவது உப கட்டு நிதி என்றால் என்ன என்று சொல்லி, உப கட்டு நிதி என்றால் என்ன என்கிற வரைவிலக்கணம் ஒன்று கேட்கப்படுகிற போது நாங்கள் சொல்லுவோம், கணக்கீட்டு உத்தியோகத்தில் ஒருவர் தம்முடைய கட்டு நிதியில் இருந்து ஒரு பகுதியை தமக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் வழங்கலாம். அத்தகைய மீள் வழங்கல்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் உப கட்டு நிதி என குறிக்கப்படுகிறது. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரை தவிர திரைசேரியினால் வேறு ஒரு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட கட்டு நிதியின் பகுதி எதனையும் திரைசேரியின் அனுமதியின்றி இன்னொருவருக்கு வழங்கக்கூடாது. இரண்டாவது விடயம், உப கட்டு நிதியின் வகைகள் எவை? 3 வகை இருக்கு. சில்லறை செலவுக்கான உப கட்டு நிதி, நிமித்த உப கட்டு நிதி, தொடர்ச்சியான உப கட்டு நிதி. சில்லறை செலவுக்கான உப கட்டு நிதி, நிமித்த உப கட்டு நிதி, தொடர்ச்சியான உப கட்டு நிதி. இந்த 3க்குரிய வரைவிலக்கணம் எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சில்லறை செலவுக்கான உப கட்டு நிதி என்பது இது தினசரி சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுகிறது. இரண்டாவது, பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவரின் மேற்பார்வையின் கீழே கடமையாற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் ஆக கூடினது 25,000 ரூபாய் என்ற அடிப்படையில் திணைக்கள தலைவர் அல்ல, நாங்கள் இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர் சொல்லுவோம், கணக்கீட்டு உத்தியோகத்தினால வழங்குவதற்கு அனுமதிக்க முடியும். சில்லறை செலவுக்கான உபகட்ட நிதியிலிருந்து செய்யக்கூடிய ஆகக்கூடிய கொடுப்பனவு தொகை 5,000 ரூபாய். ஒரு தடவையில் செய்யக்கூடிய கொடுப்பனவு 5,000 ரூபாய். அடுத்தது நிமித்த உபகட்ட நிதி. ஏதேனும் விசேட சந்தர்ப்பத்தில் பதவிநிலை உத்தியோகத்திற்கு மட்டும் வழங்கப்படும். ஒரு தடவையில வழங்கப்படக்கூடியது 100,000 ரூபாய். நிமித்த உபகட்ட நிதியை பெற்றவர் அதற்கான தேவை நிறைவடைந்தவுடன் அதன் கணக்கினை தீர்த்து கொள்ளுதல் வேண்டும்.
மூன்றாவது தொடர்ச்சியான உபகட்டு நிதி. உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகள் அனைத்துக்குமாக வழங்கப்படுகிற கட்டு நிதி தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்று அழைக்கப்படும். இது உப அலுவலகத்தினுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியான உபகட்டு நிதி வழங்குகின்ற நடைமுறைகளை அங்கீகரிப்பது பொது திரைசேரியினுடைய திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகம். இதற்கான விண்ணப்பம் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு ஊடாக திரைசேரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இன்னொரு கேள்வி, சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி அல்லது நிமித்த உபகட்டு நிதி எல்லையினை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? இதற்கான நிதி எல்லைகளை அதிகரிப்பதற்கு தேவையான சந்தர்ப்பத்தில் குறித்த தேவைப்பாட்டினை உறுதிப்படுத்துவதற்கான போதிய விவரங்களோடு கணக்கீட்டு உத்தியோகத்தினால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் விதப்புரையுடன் பொது திரைசேரியின் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்து அதற்கான முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு ஆணைச்சீட்டுகளினுடைய வகை பார்த்திருக்கிறோம். நிதி ஒழுங்கு விதி 90 ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக 7 விதமான ஆணைச்சீட்டுகள் அதுக்குரிய விளக்கம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது கட்டு நிதி என்றால் என்ன என்று சொல்லி நிதி ஒழுங்கு விதி 365 பார்த்தோம். அதுக்கு பிறகு கட்டு நிதி அதிகாரம், கட்டு நிதி எல்லை, குறைநிரப்பு கட்டு நிதி அதிகாரம் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். உபகட்டு நிதி என்றால் என்ன, உபகட்டு நிதியினுடைய 3 வகைகள் என்கிற விடயம் அவ்வளவுதான். இதை பார்த்திருக்கிறோம். திட்டமிடப்பட்ட நேரத்தில் இருந்து குறைவாக 2 மணித்தியாலம் திட்டமிடப்பட்டாலும் 1.25 மணித்தியாலம் தான் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் அதுக்கான நேரமாக இதை பயன்படுத்தும்.